வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச நடிகரான விஜய் சேதுபதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சேதுபதி அவர்களுடைய ஃபுல் நேம்னு பார்த்தோன்னா விஜய குருநாத சேதுபதி காளிமுத்து. இவர் சினிமா துறையில் எந்த அளவில் தெரியப்படுறாருன்னா, இவர் ஒரு தென்னிந்திய நடிகர்னு சொல்லலாம். பாடலாசிரியர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். விஜய் சேதுபதி அவர்கள் தமிழ் மொழியில் மட்டும் நடிக்கிறது இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி பல மொழிகளில் வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது என்னன்னா, தமிழ் துறையில் வெற்றிகரமான முக்கியமான நடிகர்களில் இவர் முக்கியமான ஒருத்தராக இருக்கார். விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த முக்கியமான படங்கள்னு பார்த்தோன்னா பீட்சா, சுந்தரபாண்டியன், பண்ணையாரம் பத்மினியும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், தர்மதுரை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். விஜய் சேதுபதியோட சொந்த ஊர்னு பார்த்தோன்னா விருதுநகர் மாவட்டம் தான். விஜய் சேதுபதி அவர்களுடைய பெற்றோர் பேருன்னு பார்த்தோன்னா அவருடைய அப்பா பேர் காளிமுத்து, அம்மாவோட பேர் சரஸ்வதி. அவருக்கு கூட பிறந்தவங்க 3 பேர். 2 சகோதரர்கள் இருக்காங்க, ஒரு சகோதரியும் இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய ஸ்கூலிங் லைஃப்பை எம்ஜிஆர் ஸ்கூல்லையும் லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூல்லையுமே படிப்பை முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து சென்னையில் உள்ள தன்ராஜ்பாய் ஜெயின் காலேஜில் பிகாம் முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து தன்னோட படிப்பு முடிச்சதுக்கப்புறமா ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு. வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்த்த விஜய் சேதுபதி அவர்கள் ஆன்லைன் மூலமாக ஜெசிங்கிறவங்கள மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் 2003 அவங்களையே திருமணமும் பண்ணிக்கிறாரு. விஜய் சேதுபதி அவர்கள் பிறந்த நாள்னு பார்த்தோன்னா ஜனவரி 16, 1978 பிறந்திருக்காரு. விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹாபின்னு பார்த்தோன்னா பாடுறது, எழுதுறதாம். விஜய் சேதுபதி அவர்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸ்ரீஜாங்கிற ஒரு மகளும் சூர்யாங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்த படம்னு பார்த்தோன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்தோடனே ஹீரோவால் நடிக்கலை. தொலைக்காட்சியில் பெண்கிற சீரியலில் 2006 நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண மூவின்னு பார்த்தோன்னா ஆரஞ்சு மிட்டாய். அந்த படம் 2015 ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்தை இவரை எழுதி தயாரித்தும் இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பாடல்களை எழுதுனது மட்டும் இல்லாமல் பல பாடல்களை பாடியும் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இவர் அசைக்க முடியாத நடிகர்களில் முக்கியமான ஒருத்தராக இருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்டார்டிங் லைஃப்பில் எடுத்தோடனே முன்னணி நடிகராக நடிக்கலை. பல படங்களில் துணை வேடங்களில் தான் நடிச்சிருக்காரு. கொஞ்சமாக தான் சினிமாவில் சின்ன சான்ஸை வாங்கி அதுக்கப்புறம் சினிமா துறையில் வெற்றிகரமான நடிகர்களில் ஒருவராக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடியவர்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த படங்கள்னு பார்த்தோன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படம் 2004 ரிலீஸ் ஆகியிருக்கு. 2006 புதுப்பேட்டை, 2007 லீ, 2009 வெண்ணிலா கபடி குழு, 2010 நான் மகாநல்ல, 2010 தென்மேற்கு பருவக்காற்று. இந்த படத்தில் இவர் நடித்த முதல் படம்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் முன்னணி நடிகராக நடித்த படம்னு சொல்லலாம். 2011 வர்ணம், 2012 பீட்சா படம் தான் விஜய் சேதுபதி அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் திருப்பி போட்ட படம்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 2012 நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காலம், இந்த படமும் நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து வித்தியாசமான கதைக்களமாக 2013 சூதுகவும் படமும் ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கமர்ஷியல் படமாகவும் இருந்திருக்கு. அதுக்கடுத்ததான் 2014 ரம்மி, 2014 பண்ணையாரும் பத்மினியும், 2014 ஜிகர்தண்டா, 2014 கதை வசனம் இயக்கம். அதுக்கப்புறமா அதே 2014 திருடன் காவல்துறை, அதே 2014 மான்மம். அதுக்கடுத்ததா 2015 புறம்போக்கு என்கிற பொது உடைமை. அடுத்ததா இவர் எழுதி இயக்குனர் 2015 ஆரஞ்சு மிட்டாய். அடுத்தது நானும் ரவுடிதான். இந்த படமும் மிகப்பெரிய அளவில் ஹிட்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்ததா 2016 போலீஸ் ஆஃபீஸராக சேதுபதி படத்தில் நடிச்சிருப்பாரு. அடுத்ததா 2016 இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடக்கூடிய படமான காதலும் கடந்து போகும். அடுத்ததா இறைவி, அடுத்ததா தர்மதுரை. அடுத்ததாக 2016 ஆண்டவன் கட்டளை, அதே வருஷத்தில் ரெக்க, அதே வருஷத்தில் 2017 கவன், அதே 2017 விக்ரம் வேதா. இந்த படத்தில் வில்லனா ரொம்பவே அழகாகவே நடிச்சிருப்பார். அதே 2017 புரியாத புதிர் கதாநாயகன் கருப்பன், இந்த படங்களையும் நடிச்சு கொடுத்துருப்பாரு. அடுத்ததா 2018 பார்த்தோன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், டிராஃபிக் ராமசாமி, ஜுங்கா, இமைக்கா நொடிகள், செக்கச்சி வந்த வானம், 96,
சீதக்காதி இந்த மாதிரி பல வெற்றி படங்களை நடிச்சு கொடுத்துருக்காரு. அடுத்தது 2019 வருஷம்னு பார்த்தோன்னா சிந்துபாத், சங்கத்தமிழன், ஓமை கடவுளே, குரு, அதுக்கடுத்ததா துக்ளக் தர்பார், கடைசி விவசாயி, உப்பென்னா, நவரசா, மாமனிதன், லாபம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். விஜய் சேதுபதி அவர்கள் தொலைக்காட்சியில் நடித்த சீரியல்ஸ்னு பார்த்தோன்னா 2006 வருஷத்தில் பெண்கிற சீரியலாக நடிச்சிருக்காரு. இந்த ஒரு சீரியல் 195 எபிசோட்ஸ் வரைக்குமே வந்திருக்கு. 2019 வருஷத்தில் நம்ம ஒரு ஹீரோ, 2021 வருஷத்தில் மாஸ்டர் செஃப் தமிழ் இதில் ஆங்கராக வந்திருக்காரு. விஜய் சேதுபதி அவர்களுடைய ஃபேவரட் கலர்ஸ்னு பார்த்தோன்னா ப்ளூ கலரும் பிளாக் கலரும் பிடிக்குமா. அவருடைய ஃபேவரட் ஆக்டர்ஸ்னு பார்த்தோன்னா பிரபுதேவா, ரஜினிகாந்த், தனுஷ் இவங்க 3 பேரையும் ரொம்பவே பிடிக்குமா. பிடிச்ச ஹீரோயின்னு பார்த்தோன்னா சிம்ரன் அவர்கள். அவருக்கு பிடிச்ச ரொம்பவும் ஃபேவரட்டான மூவிஸ்னு பார்த்தோன்னா முள்ளும் மலரும், ஜானி, 16 வயது நிலை. அவருக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ்னு பார்த்தோன்னா மணிகண்டன், மணிரத்னம். விஜய் சேதுபதி அவர்கள் வாங்கின அவார்ட்ஸ்னு பார்த்தோன்னா 2012 வருஷத்தில் 3 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சுந்தரபாண்டியன் படத்தில் சிறந்த வில்லனாக தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் அவார்டை வாங்கியிருக்காரு. அடுத்ததா சிறந்த நடிகருக்காக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துக்காக நார்வே தமிழ் திரைப்பட விழா விருதுகளை வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆன் ரைசிங் ஸ்டாருங்கிறதுக்காக எடிசன் அவார்டும் வாங்கியிருக்காரு. அடுத்தது பீட் நடிகருங்கிறதுக்காக பிட்சா படத்துக்காக சைமா அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா தர்மதுரை படத்துக்காக நார்வே அவார்டும் வாங்கியிருக்காரு. விக்ரம் வேதா படத்துக்காக ஆனந்த் விகடன் சினிமா அவார்டும் வாங்கியிருக்காரு. சூப்பர் டீலக்ஸ் படத்துக்காக இந்திய திரைப்பட விழாவில் மெல்போன் அவார்டும் வாங்கியிருக்காரு. 96க்காக தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. விஜய் சேதுபதி அவர்களை பற்றி சொல்லணும்னா இவர் வில்லனாக நடித்தாலும் பக்காவாக நடிக்கிறாரு. அதாவது வில்லனாக நடித்து ஹீரோவாக மாறி அதில் ஜெயிச்சு காட்டினவங்களில் ஒரு குறிப்பிட்ட ஆளை தான் சொல்ல முடியும். அதுலேயும் ரொம்பவே முக்கியமான ஒருத்தராக விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கார். இன்னைக்கு வரைக்குமே அவருடைய படத்தை பார்க்கறதுக்காகவே பல பட்டாளங்கள் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய நடிப்பும் அவருடைய மனிதத்தன்மையும் தான். யார் போனாலுமே சரிசமமாக நடத்தக்கூடியவர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மனுஷரான விஜய் சேதுபதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவரை ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரத்தினம்னே சொல்லலாம். அப்படிப்பட்டவருடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.